கூப்பிட்டு இருக்க, கொஞ்சம் கூட அணக்கம் கட்டாம உட்காந்துருக்க. எனக்கு எதுவும் கேட்கல. கேட்காது கேட்காது. என்னது இது? ப்ராஜெக்ட். ப்ராஜெக்டா? ஏண்டி, நீ விவசாயத்துக்கு தானே படிக்கிற? இது என்ன வீடு கட்டி வச்சிருக்க? இங்க பாரு, நானே கடுப்புல இருக்கேன், ஒழுங்கா போயிடு. கடுப்பா இருக்கியா? ஏண்டி, விவசாயத்துக்கு படிக்க வச்சிருக்க, நீ பார்த்தா வீடு கட்டிட்டு இருக்க. என்னன்னு கேட்டா ஓடி போயிடுங்கிற. ஐயோ அம்மா, இது ப்ராஜெக்ட். அது ஏதோ ஒரு ஜெக்ட். நீ என்னடி அப்படி பார்த்தா நீனு விவசாயத்துல ஏதாவது பண்ண வேண்டியதானே? நீ என்னத்துக்கு வீடு கட்டி வச்சிக்க? ஐயோ அம்மா, அது கொஞ்சம் நல்லா பாரு. ம் 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 எடி பார்த்துட்ட, இது வீடுதான். எம்மா, அது வீடுதான். வீட்டு மேல கீழே என்ன இருக்கு? என்ன இருக்கு? அங்கங்க எதையோ சின்ன சின்னதா செடி நட்டு வச்சிருக்க. மேலையும் கீழையும் மண்ணு கொட்டி வச்சிருக்க. அப்புறம் லைட் வேற எரியுது. இதான் ப்ராஜெக்ட். இத பார்த்தா உனக்கு வீடு கட்டி வச்சிருக்க மாதிரியே தெரியுது. ஏண்டி, உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளவு காசு போட்டு படிக்க வச்சா வீடு கட்டிட்டு உட்காந்துருக்க. அது என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. நீ வேற கடுப்பேத்தாதம்மா. அக்ரிக்கு படிச்சா வயல இறங்கிதான் வேலை செய்வாங்களா என்ன? இது மாதிரி வீட்டுக்குள்ளேயும் ஆர்கானிக்கா கார்டன் வைக்கலாம். அதான் அதை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓ அப்படியா? வீட்டுக்குள்ள இருக்க செடியை வச்சு வச்சிருக்கியா? சரி சரி, நல்லா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுட்டு உட்காந்துருந்த? நல்லா தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 செடி கிடைக்கணும். அது கிடைக்கல. அதான் என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கேன். செடி கிடைக்கலையா? ஏண்டி, நம்ம வீட்டு சுத்தியும் எம்புட்டு புல்லு பூண்டு எல்லாமே கிடக்கு. வயலையும் அம்புட்டு செடி கிடக்கும். அங்கெல்லாம் கிடைக்காத செடியா? அதெல்லாம் இங்க கிடைக்காதுமா. அது என்ன செடிடி இங்க கிடைக்காத செடி? கிராமத்துல கிடைக்காத செடி ஏதாவது உண்டா என்ன? மா, எல்லா இடத்துலயும் எல்லாம் கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சில இடத்துல ஒண்ணு இதெல்லாம் கிடைக்காம தான் இருக்கும். சரி சரி, கோவப்படாத. நல்லா தான் பண்ணியிருக்கான் என் மோவ. ஆமா, மொட்டை மாடியில எதுக்குடி டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்க? வெயில எப்படி உட்காந்து சோறு திங்க முடியும்? மா, அது ஒரு டிசைன்மா. டைனிங் டேபிள் மேல போட்டா அங்க உட்காந்து சோறு தான் திம்பாங்களா? சும்மா உட்காந்து புக் படிக்கிறது இல்ல உட்காந்து வேடிக்கை பார்க்கறது இது மாதிரி இருக்க மாட்டாங்களா? அதுக்குன்னு டைனிங் டேபிள் தூக்கி எதுக்கு மொட்டை மாடியில வைக்க? கீழே வைக்கலாம்ல. டைனிங் டேபிள் சோறு திங்க தான். என்னைக்கு அதில் உட்காந்து படிச்சிருக்கீங்க? சும்மாவே படிக்க மாட்டீங்க, இதில் டைனிங் டேபிள் உட்காந்து படிக்கிறாள்லாம். ஆல்ரெடி கடுப்பா இருக்கு, இந்த அம்மா வேற வந்து கடுப்பேத்துது. ஏ அதிதி, இப்போ என்னம்மா? ஏண்டி, நீனா ஒரு வயசு பொண்ணாடி, அதுவும் கிராமத்தில் இருக்க பொண்ணு. என்ன சொல்ற? ஏண்டி, வீடு கட்டினியே, வீடு வாசலுக்கு முன்னாடி சாணம் தெளிச்சு கோலம் போடுறதில்ல? நீனா ஒரு வயசு பொம்பளை பிள்ளையாடி. உன்னை அப்படியே பெற்று வளர்த்த. உனக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்த? வீடு கட்டி வாசலுக்கு சாணி தெளிக்காம ஒரு கோலத்தை போடாம அப்படியே விட்டு வச்சிருக்கா. சொல்லுடி, கேட்டுட்டு இருக்கோம்ல. அவகிட்ட ஒரு கோலத்தை போட்டா என்ன? எனக்கு கோவம் வருது, பேசாம போயிடு. நானே அடுத்த வாரத்துல இதை சப்மிட் பண்ணணுங்கிற டென்ஷன்ல இருக்கேன். அது மட்டும் இல்லாம 2 செடி வேற கிடைக்கல. என்னடா பண்றதுன்னு குழப்பத்துல உட்காந்துருக்கேன். நீ வேற வந்து என்ன கடுப்பிட்டு இருக்க. ஆமாடி, ஊர் உலகத்திலே கிடைக்காத செடி. போய் உங்க தாத்தா கிட்ட சொல்லு. அவருக்கு தெரியாத செடியும் இல்ல, இருக்கிற இடமும் தெரியாமும் இல்ல. அவர்கிட்ட சொன்னீனா கூட்டிட்டு வந்து தருவாரு. உன் வீட்டுல நட்டு வச்சுக்க. ஐயோ அம்மா, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு கிளம்பு. கட்டு பேத்திட்டு இருக்காத. சரிடி, கிளம்ப. எதுக்கு இப்படி கத்துற? இவ்வளவு நேரம் ஆயிட்டு ரூமை விட்டு வெளியே வரலையே, என்னாச்சா ஏதாச்சும் பார்க்க வந்தா கத்துறா. எனக்கு ஒன்றும் ஆகல, நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிடி அம்மா, கத்தாத. உன்னை எந்த தொந்தரவும் பண்ணல. சரி சரி, நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டு வாசலுக்கிட்ட கொஞ்சமா சாணி தெளிச்சு கோலத்தை போடு. அப்புறம் கோலத்துக்கு நடுவுல சாணி உருண்டை வச்சு அதில் செம்பருத்தி பூ வை. அப்பதான் நல்லா இருக்கும். அம்மா, நீ என்னத்துக்கு கத்துற? போறேன். இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துற? அவத்துல சாணி தெளிச்சு ஒரு கோலத்தை போட தானே சொன்னேன். வீடுன்னு ஒண்ணு இருந்தா வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போடுறது உண்டு தானே. கிராமத்துல அப்படித்தானே பண்ணுவோம். நம்ம வீட்லயே பண்றோம். சின்னதா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கா, அதுல இம்மா துண்டு சாணியை கரைச்சி அதுல கோலம் போட்டு சொன்னதுக்கு என்ன வருத்து வரா? என்னமோ போ, நல்லதுக்கு சொன்ன அந்த புளியோலாம் எங்குன்னு கேக்குது. நானே கடுப்புல இருக்கேன், இந்த அம்மா வேற. ஏன் அதிதி, சொல்ல மறந்துட்டேன். சாணி தெரிச்சு கோலமும் போட்டு அப்படியே முன்னாடி திருச்சி பொம்மை வைடி. ஊடு அழகா இருக்குல்ல, கண்ணு பற்ற போகுது. ரெஜினா, ஐயோ என்னங்க? பயப்படாதடி, எஃப்எம்ல பேசுற மாதிரியே பேசு. நீங்க வந்து இங்க நின்னு பாருங்க, அப்ப தெரியும். என் மர்மம் என்ன இவ்வளவு நேரமா அமைதியா நிக்க? மைக்கு கொடுத்தாலே இன்னும் பேச்சு பேசுவான். என்ன மேடம், உங்க அண்ணி அப்படியே நிக்கிறாங்க. அப்ப நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய் தான். ஐயோ, கூட்டத்தை பார்த்தா பயமா இருக்கே. எஃப்எம்ல நம்ம மட்டும் தனியா தான் பேசுவோம், குரல் மட்டும் தானே கேட்கும். ஆனா இங்க ஆளுங்களை பார்க்கும்போதே கை கால்லாம் நடுங்குது.
இவங்க பாட்டுக்கும் நான் ஏதோ பெரிய தைரியசாலி மாதிரி ஏற்றி விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? எம்மா மருமவளே, என்ன அமைதியாக நிற்க? பேசு. உன் பேச்சை கேட்க தானே எல்லாரும் உக்காந்துருக்கோம். அண்ணி இங்கே பாருங்க, ராபர்ட் உங்களை கிண்டல் பண்ணுறாரு. உங்களுக்கு பேச்சே வராதான். நீங்கள் எஃப்எம்லேயே வேலை செய்யலையா? நான் போய் சொல்லிட்டு இருக்கேனா? அவர் பாருங்க நீ அப்படிலாம் சொல்கிறாரு. ஏய் ஜெனிஃபர், என்ன பண்ற? அண்ணி நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லை. எங்கள் அண்ணி பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதானே. நீங்கள் இப்போ பேசி காமிங்க. அப்பதான் ராபர்ட் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓ ராபர்ட், என்ன அவ்வளோ லேசாக நினச்சிட்டிங்களா என்ன? அதானே, என்ன மாப்பிள, என் பொண்டாட்டியா அவ்வளோ ஈஸியா அடை போட்டுட்டீங்களா? ஐயோ மாமா, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல. என் பொண்டாட்டிய பத்தி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. செல்லம், நீ பேசு செல்லம். உன்னை பத்தி இங்க யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். நீ பேசு. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம். அப்புறம் ஜெனிஃபர், ராபர்ட், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஸ்டேஜுக்கு வரும்போதே ஜெனிஃபர் இந்த ஃப்ளவர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் மோஸ்ட் வெல்கம் அண்ணி. இவளுக்காக தான் இப்போ இந்த ரெஜினா இப்படி மைக்குக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அவ சொல்ற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. ஏதோ சின்னதாக ஒரு ரூம்குள்ள எஃப்எம்னு கண்ணுக்கே தெரியாதவங்க கிட்ட மைக்கில் ரேடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். அது அவங்க காமெடி நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது ஏதோ சின்ன விஷயம்தான் நினச்சிட்டு நானும் விட்டுட்டேங்க. ஆனால் ஜெனிஃபர் இப்படி வந்து என்னை நிப்பாட்டுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அண்ணி ஏதாவது பேசுங்க, நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு சொன்னா நானும் அவ கேட்குறாளேன்னு சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியலங்க. சிஸ்டர், உங்க மேரேஜ் ஸ்டோரிய பத்தி ஜெனிஃபர் நிறைய சொல்லியிருக்கா. பட் அது நீங்க சொன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுடைய மேரேஜ் ஸ்டோரிய பத்தியும் சொல்லுங்க. இவங்க 2 பேரும் கல்யாணத்தை பத்தியா? அது இன்னும் ஜோரா இருக்குமே. ஆமாம் பின்ன, அதெல்லாம் மறக்க முடியுமா? என்னென்னலாம் நடந்துச்சு? என்னோட மேரேஜ் ஸ்டோரியா? ஓகே, அப்போ என்னோட மேரேஜ் ஸ்டோரியை பற்றியே நான் சொல்கிறேன். ஆண்டனி ஜான்சியோட ஒரே பொண்ணு தாங்க இந்த ரெஜினா. கஷ்டப்பட்டு இல்லாமல் ஏதோ படித்தேன். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா படிப்பு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு ஜாலியாக வேலை தேட ஆரம்பித்தேங்க. நான் வேலைக்கு போய் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து என் தலையில ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க பாருங்க. அப்பாடா, சண்டே அதுமா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த அம்மா எதுக்கு என்னை இப்போ எழுப்பி விட்டது? ரெஜினா, என்னம்மா? ஏடி, உன்னை ஏஞ்சு போய் குளிக்க சொன்னா குளிக்காம அப்படியே உட்கார்ந்திருக்க. குளிச்சிட்டு அந்த புடவை கட்டலாம்ல. காலையில எழுந்திருச்சு குளின்னு சொல்றது ஒரு நல்ல பழக்கம். ஆனா குளிச்சுட்டு புடவை கட்ட சொல்ற எதுக்கு? நான் சண்டேல லீவ்ல தானே இருக்கேன், வெளில எங்கேயுமே போகல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு புடவை கட்டணும்? எதுக்கு புடவை கட்டணும்னா இன்னைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வராங்க. எங்க அம்மா இப்படிதாங்க என் தலையில பெரிய இடியே இறங்கின மாதிரி அவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போட்டாங்கங்க, ஒன்று பொண்ணு பார்க்க வராங்கன்னு. அதை கேட்டதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பொண்ணு பக்கம் வராங்கன்னு சொன்னதும் மேடம் என்னென்ன வேலைலாம் பார்த்தீங்க? கேட்டாங்க எங்க அம்மா கிட்ட, என்னம்மா திடீர்னு வந்து சொல்ற பொண்ணு பார்க்க வராங்கன்னு, என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லவே இல்லையே அப்படின்னு. அதுக்கு எங்க அம்மா என்ன தெரியுமாங்க சொன்னாங்க? அம்மா, யாரை கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? ஆமா, என்கிட்ட சொல்லவே இல்ல பொண்ணு பார்க்க வராங்கன்னு, இப்ப வந்து சொல்றீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோண்டி. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வா? அப்பவே ஏன் சொல்லல? அப்ப சொல்லியிருந்தா வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். அதனாலதான் பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு காலையில சொல்லிக்கலான்னு சொல்லாமே இருந்தேன். இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, குளிச்சுட்டு அந்த புடவை கட்டிட்டு நில்லு. எங்க அம்மா எப்படி தெளிவா பிளான் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? எங்க இவளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னா வீட்டுக்கு வரமாட்டாளோன்னு பயந்துக்கிட்டு பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு காலையில சொல்றாங்க. என்னால எப்படிங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அது எப்படி தப்பிக்க முடியும்? காலையிலே சொல்லிட்டா வீட்டை விட்டு வெளில போகவே முடியாதே. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அவங்கள கண்காணிச்சுட்டு தானே இருப்பாங்க. அப்ப எப்படி தப்பிக்க முடியும்? அதே பிளான்ல தாங்க ராபர்ட் சொன்னா, அதே பிளான்ல தாங்க எங்க அம்மா பிளான் பண்ணி வச்சிருந்துச்சு.
ஆனாலும் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க ரூம்ல உட்காந்து. எங்க நான் வீட்ல இருந்து செவுரு ஏறி குதிச்சிருவனோன்னு எங்க அம்மாவுக்கு ஒரே பயம். அப்பப்ப ரூம் பக்கம் வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவோம். சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு போவாதுங்க. அப்பப்ப வந்து மாப்பிள்ளைய பத்தி, அதான் என் புருஷனை பத்தி வந்து நல்லபடியா ஒன்று போட்டுட்டே போவோம் ஒரு பிட்ட. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு. அப்புறம் மாப்பிள்ளை பேங்க்ல பெரிய உத்தியோகத்துல இருக்காரு. அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, ஆனா சித்தப்பா பொண்ணு தங்கச்சி இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம். அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ அவரை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். மாப்பிள்ளை அவ்வளோ நல்லவரு, உன்னை பாசமா பார்த்துப்பாருன்னு சொல்லி எங்க அம்மா வந்து ஒவ்வொரு பிட்டா போட்டுட்டு இருந்துச்சுங்க. எங்க அம்மா கிட்ட அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டேங்க, என்ன எப்படி அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? மாப்பிள்ளை அதாங்க என் புருஷன், அவரு பேங்க்ல தானே ஒர்க் பண்றாரு. பேங்க் விஷயமா அடிக்கடி நான் போயிருக்கேன். அவரு யதார்த்தமா என்ன ஒரு நாள் பார்த்துருப்பாரு போல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் என்ன பேங்க்ல பார்த்துருப்பாரு போல. பார்த்ததும் இவருக்கு பிடிச்சிருச்சான். உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டாரு. அடி பாவி, என்னடி ஒட்டு விடாம எல்லாத்தையும் சொல்ற? நீங்களே சொல்லுங்க, பேங்க்ல வேலை செய்யறவங்க வேலையை தானே பார்க்கணும். அது என்னங்க பேங்க்ல வர போற பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்க்கறது. அதுவும் இவரு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நான் வசமா மாட்டிக்கிட்டேன். அதாங்க இவங்களும் குடும்பத்தோட என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. ஆனா மேடம், பொண்ணு பார்க்க வரேன்னு தெரிஞ்சதும் செவுரு ஏறிலாம் குதிச்சுட்டு ஓட பாத்தீங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே இங்க இருந்தா எப்படியாவது என்னை ஒத்துக்க வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு செவுரு ஏறி குதிச்சாவது ஓடிடணும்னு நினைச்சிட்டு செவுருலாம் ஏறி குதிச்சிட்டாங்க. ஐயோ, என்ன இவ்வளோ ஹைட்டா இருக்கு. உன்னை பின்ன செவுரு வேற ஏறி குதிச்சது இல்லையே. ஆனா குதிச்சுதான் ஆகணும். ரெஜினா, எப்படியாவது குதிச்சிரு. ஜீசஸ், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஐயோ அம்மா, அப்பாடா, எப்படியோ செவரை ஏறி குதிச்சுட்ட. தப்பிச்சிட்ட ரெஜினா, தப்பிச்சிட்ட. யாருக்கிட்ட? ரெஜினா சூப்பர்டி, பக்காவா பிளான் போட்டு எப்படி எஸ்கேப் ஆயிட்ட. மாப்பிள்ளை வந்துட்டு அப்படியே போக வேண்டியதான். யாருக்கிட்ட? ரெஜினாவே கிட்டியா? யார் அது? என் வீட்டுக்கு பின்னாடி யார் நிக்கிறது? பா, காஃபினா இதான் காஃபி. ஹலோ ஆ, ஹலோ, உங்களை தான். மீ ஹலோ, யார் நீங்க? என் வீட்டுக்கு பின்னாடி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேட்டீங்க? ஹலோ, பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. சாரிங்க, இது டீ இல்ல காஃபி. அது டீயோ காஃபியோ அத நான் இப்ப கேட்கல. ஏன் வீட்டுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? இங்க பார்த்தா தெரியலையா? காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். நீங்க காஃபி குடிங்க, டீ குடிங்க, ஏன் பியர் கூட குடிங்க. ஆனா ஏன் வீட்டுக்கு பின்னாடி நின்னுட்டு எதுக்கு குடிக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க, கேட்டுட்டு தானே இருக்கேன். எதுக்கு இப்படி கத்துறீங்க? நான் பேசிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதுவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க, கொஞ்சம் தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம சூடு ஆறி போயிடுச்சுன்னா காஃபி கசக்குங்க. ஹலோ, இப்ப மட்டும் நீங்க யாருன்னு சொல்லல, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். சரி, ஓகே ஓகே, கோவப்படாதீங்க. இப்ப என்ன, நான் யாரு, இப்ப எதுக்கு உங்க வீட்டுக்கு பின்னாடி நின்று நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியணும், அவ்வளவுதானே? என்ன, அவ்வளவுதானா? ஹலோ, சரி சரி, கோவப்படாதீங்க. என் பேரு அமேத்யூ டேவிட். இருந்துட்டு போகட்டும். நான் பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்றேன். என்ன பேங்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா கூட என்னை பார்க்க வர மாப்பிள்ள பேங்க்ல வேலை பார்க்கறதானே சொன்னாருங்க. ஒருவேளை அவரா இருக்குமோ? நீங்க எங்க வேணா வேலை பாருங்க, நீங்க யாரு அதை முதல்ல சொல்லுங்க. சொல்லிட்டு தானங்க இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். அப்புறம்
பேங்க்ல வேலை செய்யும் போது ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்த்தங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏங்க பேங்க்ல வேலை செய்ய தானங்க போறீங்க, வேலை செய்யறத விட்டுட்டு அங்க வர பொண்ணுங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்களா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. சும்மா எதர்ச்சியா பார்த்தேன், பார்த்த உடனே பிடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தடவை அதே பொண்ணையே பேங்க்ல பார்த்தங்க. பார்க்க பார்க்க இன்னும் பிடிச்சிருச்சுங்க. அதாங்க அந்த பொண்ணு யாரு என்னன்னு எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு அந்த பொண்ணையே எனக்கு கட்டி வச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. அதான் பொண்ணு பார்க்கலான்னு வந்திருக்கோம். பொண்ணு பார்க்கவா? ஆமாங்க, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். இதோ இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்ல இருக்கிற பொண்ணு தாங்க. அந்த பொண்ணு பேர் கூட ரெஜினா ஆண்டனி. என்னங்க, இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி? நீங்க கரெக்டா எங்க வீட்டுக்கு பின்னாடி எப்படி வந்து நிக்கிறீங்க? நீங்க பொண்ணு பார்க்க தானே வந்தீங்க, அப்போ வீட்டுக்கு முன்னாடி தானே போயிருக்கணும். நீங்க சொல்றது கரெக்டு தான். கார்ல வரும்பொழுது என் மாமனார் ஃபோன் பண்ணாருங்க. ம் கேளுங்க, சொல்றது முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் ரியாக்ஷனை கொடுத்துக்கலாம். வரும்பொழுது என் மாமனார் கால் பண்ணாரு. நானும் அட்டன் பண்ணி மாமா பக்கத்துல வந்துட்டோம், தோ கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. உடனே எங்க மாமனார் என்ன சொன்னாங்க தெரியுமா? மாப்பிள்ள இப்பதான் என் பொண்டாட்டி என் பொண்ணு கிட்ட பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்க வர்றதுக்குள்ள எப்படியாவது வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான் போடுவா. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செவுத்துல தான் ஏறி குதிப்பா. நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஆண்டனி, நீ பார்த்த வேலையா இது? மாமா வேற அப்படி சொல்லிட்டாரா? சரி ஓகே, எல்லார் மாதிரியும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்க வேணாம், நம்மளது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேனு அத்தை காஃபி கொடுத்தாங்களா, அதை அப்படியே குடிச்சிக்கிட்டே சரி நீங்க செவரு ஏறி குதிக்கிற அழக பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா தான் குதிக்கிறீங்க. ஆமா, நீங்க ஸ்போர்ட்ஸ் மேனா? சாரி ஸ்போர்ட்ஸ் உமனா? நான் பேசுறது உங்களுக்கு கோவமா இருக்கோ? சரி விடுங்க, அதான் கண்டுக்காதீங்க. நான் காஃபி குடிச்சிட்டேன், நீங்களும் செவரு கஷ்டப்பட்டு ஏறி குதிச்சிட்டீங்க. இப்போ வீட்டுக்குள்ள போகலாமா? என்னாலலாம் வர முடியாது. ஓ அப்படியா? சரிதான். அவ்வளோ பெரிய செவரு ஏறி குதிச்சதுல காலு அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஏன் பொண்டாட்டி தானே, ஏன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போறதுல எனக்கு என்ன பிரச்சனை? நானே உங்களை தூக்கிட்டு போறேங்க. நீங்களா வரீங்களா இல்ல நானே தூக்கிட்டு போகட்டுமா? நீங்க எது சொன்னாலும் ஓகே தான். இல்ல இல்ல, நானே வரேன். குட் கேர்ள். எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் பிள்ளைக்கு என் மருமகளை அம்புட்டு பிடிச்சிருக்கு. எங்களுக்குமே தான் போட்டாலும் பார்த்ததுமே எங்க மருமகளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் நேர்ல வந்து பார்த்து பேசிட்டு போலான்னு. சம்மதி, தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன பிள்ளை பாத்தீங்களா, பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதும் பயந்துட்டா போல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி விளையாட்டு தனமா பண்ணிட்டு இருக்கா. ஐயோ இதுல என்ன இருக்கு? அதான் என் மோவன் போயிருக்கால, என் மோவன் என் மருமகளை கூட்டிட்டு வந்துருவான். நீங்க வருத்தப்படாதீங்க. இப்பதானே 2 பேரும் முதல்ல பாத்துக்கிறாங்க, ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. வரட்டும், பொறுமையா வரட்டும். அவங்களுக்காக தானே இந்த ஏற்பாடு எல்லாமே. அப்புறம் அவங்க பேசி மனசை புரிஞ்சுக்கிட்டுமே, அது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருப்போம். இது என்ன இருக்கு? அவன் வந்துட்டான், வாடா. என் மருமகளை கூட்டிட்டு வந்துட்டியா? தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே. நல்ல வசமா மாட்டிக்கிட்டோன்னு எப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்க பாரு. என் மருமவ போட்டோவை விட நேர்ல பார்க்க இம்புட்டு அழகா இருக்கா. என் பையனோட செலக்ஷன் நல்லா தான் இருக்கு. சம்மந்தி, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுக்கு என்ன சம்மந்தி, நல்லா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணமா? ஐயோ என்ன பண்றது இப்போ? ஐயோ என்ன இவங்க இவ்வளவு அவசரப்படுறாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம கல்யாண பேச்சு எடுத்தாச்சு. எங்களுக்கு ஒரே பொண்ணு, அவளுக்காக தான் எல்லாமே நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே அவளுக்காக தான். என்ன சம்மந்தி நீங்க இதெல்லாம் யார் கேட்டா? எங்களுக்கு எங்க மருமக மட்டும் போதும். அவ மட்டும் என் வீட்டுக்கு வந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். அது எப்படி? என் பிள்ளைய நான் அப்படியே அமுச்சு விட்டுருவேனா? என் ஒத்த பிள்ளை, அவளுக்காக தான் மொத்தமும் சேர்த்து வச்சிருக்க. என் பொண்ணை வெறுங்கையோடலாம் அமுச்சு விட மாட்டேன் சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமா பண்ணுங்க, யாரும் தடுக்க மாட்டோம். அதே மாதிரி சம்மந்தி, என் பொண்ணை கட்டிக்க போற என் மாப்பிளைக்கு எங்க ஆசைப்படி கார்ல இருந்து எல்லாமே வாங்கி தருவோம். நீங்க எதுவும் வேணாம்னு சொல்லக்கூடாது. ஐயோ மாமா, எதுக்கு அதெல்லாம் வேண்டாம். மாப்பிள்ள கூச்சப்படாதீங்க, நீங்களும் எங்க பிள்ளை தான். எங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது நாங்க கரெக்டா பண்றது இல்லையா? நீங்க ஏன் கூச்சப்படுறீங்க? உங்க மாமனார் கிட்ட தைரியமா கேளுங்க. மாமா எனக்கு ஒரு கார் வேணாம் 2 கார் வாங்கி கொடுங்கன்னு தைரியமா கேளுங்க. ஆமாண்டா, உங்க மாமனார்ட்ட கேளு. ஒண்ணுக்கு 2ஆவே கேளு, உங்க மாமனார் வாங்கி தருவாரு. அப்புறம் என் மாப்பிள்ளை கேட்ட நான் வாங்கி தராம இருப்பேனா? மாப்பிள்ள உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அடுத்த நிமிஷமா உங்களுக்கு நான் வாங்கி தரேன். ஐயோ மாமா, எனக்கு எதுவும் வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, எனக்கு அதுவே போதும். சம்மந்தி, மாப்பிள்ளை பொண்ணு விஷயத்துல கரெக்டா இருக்காரு. அப்ப சீக்கிரமா 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஐயோ எனக்கு தலையே சுத்துது. என்ன எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இதுல என்கிட்ட எதுவுமே கேட்கல.
என்னை ஏதோ இவங்களுக்கு நடுவுல ஏதோ தலையாட்டி பொம்மையை உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டு இவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. எனக்கு சம்மந்தமான ஒரு வார்த்தை கூட கேட்கல. மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன மாப்பிள்ள நீங்க? நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? என்ன மாப்பிள்ள நீங்க உரிமையா கூட்டிட்டு போய் பேசுறத விட்டுட்டு எங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல த. என்ன மாமா, நீங்க எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை. மாப்பிள்ள, என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இல்லாத உரிமையா தாராளமா கூட்டிட்டு போய் பேசுங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. ரெஜினா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் அப்படி வரீங்களா? ரெஜினா, மாப்பிள்ளை கிட்ட நல்ல முறையில பேசு. சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காத. அப்புறம் தனியா கூப்பிட்டு பேசுறாருன்னு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன், அப்புறம் அவ்வளோதான். அதை தான் சொல்ல போறேன். நல்ல வேலை அவனே தனியா கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டான். அவன் மண்டையை எப்படி கழுவுறன்னு மட்டும் பாரு. நான் பேசிட்டு திரும்ப வரும்பொழுது அவன் என்னை பிடிக்கலன்னு தான் சொல்லுவான். கூச்சப்படாதம்மா, போ போய் பேசிட்டு வா. மனசுல என்ன படுதோ அதை போய் பேசிட்டு வா. எப்படி ஆரம்பிக்கலாம்? இவன் கிட்ட என்ன பேசுனா என்ன பிடிக்கலன்னு சொல்லுவான்? ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். இப்படி அந்தாண்ட சைடு திரும்பி பார்த்தா நான் எப்படி பேச முடியும்? ஏன் நீ பேசுனா எனக்கு காதுல விழாதா என்ன? அப்படியே பேசினா கூட காதுல விழுந்தான். உன்னதாம்மா. ஹலோ ரெஜினா ஆண்டனி, உங்களதான். பொண்டாட்டி. ஹலோ. அது பொண்டாட்டின்னு சொன்னாதான் திரும்புவ. பரவாயில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் நீங்கள் கூப்பிட்டது காதில் விழல. அதுக்குன்னு இந்த பொண்டாட்டி பொண்டாட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. என்ன பேசக்கூடாதா? உனக்கு நான் தான் புருஷன், எனக்கு நீ தான் பொண்டாட்டி. உன் கழுத்துல தான் நான் தாலி கட்ட போறேன். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் சொன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு? அவங்க வேணா எது வேணா சொல்லிக்கிட்டு போகட்டும், ஆனால் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்படியா? அப்புறம் ஏன் அவங்க எல்லாரும் பேசும்போது அமைதியா கேட்டுட்டு இருந்த? எங்க அம்மா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால அமைதியா இருந்தேன். எங்க அம்மா சொன்னதுக்காக அமைதியா இருந்தேன். அமைதியா இருந்ததால எனக்கு எல்லாத்துக்கும் சம்மதன்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? அம்மா சொன்னா எல்லாமே கேப்பீங்க போல. எங்க அப்பா அம்மா சொன்னா நான் கேட்பேன். அதே அப்பா அம்மா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவோன்னு சொல்றாங்க, அது மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்க அப்பா அம்மா சொன்னா கேட்பேன், ஆனா இந்த விஷயத்துல என்னாலலாம் முடியாது. அப்படியா? ஏன் என்ன பிடிக்கலையா? சுத்தமா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என்ன பிடிக்கலையா இல்ல இந்த கல்யாணம் பிடிக்கலையா? உங்களையும் பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல. தயவு செஞ்சு வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்களா? உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நீ தான் போய் சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் தாப்பா. நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, அப்பதான் கல்யாணம் நிற்கும். எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க, எங்க அம்மா ரொம்ப திட்டும். அதனால உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே பேசிடுங்க. நான் சொல்லணுமா? என்னாலலாம் சொல்ல முடியாதுப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்களேன். நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்றேன். நிஜமாவா? நான் அப்படி போய் சொன்னா நீங்க நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? நீங்க கேட்கறது என்னால தர முடிஞ்சா தரேன். இதெல்லாம் போங்காட்டம்பா. எல்லாமே தரேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொன்னா என்னால முடியாது. நானும் அப்படி சொல்ல மாட்டேன். ஐயோ, ஒத்துக்க மாட்டேங்கிறானே. சரி, இப்போ சொல்லி வைப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்றேன். இப்போ மட்டும் போய் சொல்றீங்களா என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு? சரி சொல்றேன். ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, கல்யாணம் பண்ணா உன்னதான் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நீ இப்படி சொல்ற. ஆனா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையே. பிடிக்காத பையனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. கரெக்டு தான், வாஸ்தவமான பேச்சு தான். சரி, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக பண்றேன். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மேத்யூ. மேத்யூ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆனா இந்த தேங்க்ஸ்லாம் எனக்கு தேவையில்லப்பா. நான் கேட்கறதே எனக்கு வேணும். கண்டிப்பா நீங்க கேட்கறத நான் பண்றேன். சரி வாங்க போலாம், எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மனுஷனோட மண்டையை கழுவுனா அந்த மனுஷன் அங்க போய் என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? வாடா, என்ன என் மருமகள்கிட்ட பேசிட்டியா? பேசிட்டப்பா.
நீங்க ஏதோ எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள, என்ன சொல்லணும் சொல்லுங்க. அது வந்து மாமா, அது வந்து உங்க பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ம், நான் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்கன்னா நான் சொல்ற மாதிரி சொல்றாரே. என் பொண்ணு என்ன மாப்பிள்ள சொன்னா? உங்க பொண்ணு இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாடா. எனக்கு உங்க பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமா. உங்க பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா. தனியா போனப்ப சொன்னா. அதனால இந்த கல்யாணத்துல அவளுக்கும் சம்மந்தமா. உங்க முன்னாடி சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அதனாலதான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னா. எங்க 2 பேருக்கும் கல்யாணத்துல சம்மந்தமாமா. அப்புறம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. உங்க பொண்ணு சொல்ல சொன்னா மாமா. அட பாவி, நான் சொன்னதுக்கு உல்டாவா சொல்லிட்டான். உலக மக ஃப்ராடா இருப்பான் போல. மகன, உனக்கு இருக்குடா. பொண்டாட்டி, நீ என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் எனக்கு நீ தாண்டி. உனக்கு நான் தான். உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம நான் விடுறதா இல்ல. கோவம் வருந்தான். இப்ப கூட உள்ளுக்குள்ள கோவமா தான் இருப்ப. பரவாயில்ல, ஏன் பொண்டாட்டி தானே, எவ்வளவு வேணா கோவப்பட்டுக்கோ. நான் அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதும் உன்னை நான் எப்படி சமாதானப்படுத்தணுமோ அப்படி சமாதானப்படுத்திக்கிறேன். இப்போதைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா போதும். சாரிடி பொண்டாட்டி, ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட ஒண்ணு கேட்ட, பட் அது என்னால செய்ய முடியாம போயிடுச்சுடி. சாரி. அதுக்கு என்ன மாப்பிள்ள, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இவரை வேணான்னு சொல்ல சொன்னா, இவரு எங்க 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்க பொண்ணு சொல்றாருன்னு சொல்லிட்டாருங்க. அவ்வளவுதான். எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் கையிலே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க வீட்ல. அப்புறம் நீ சொன்னதை அப்படியே சொல்லியிருந்தனா இந்நேரம் உன்னை கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியா ஆக்கியிருக்க முடியுமா என்ன? உன்னை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியா ஆக்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. அபபபா. என்னாலையும் எதுவும் பண்ண முடியலங்க. ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணா, ரொம்ப செல்ல வேற. நான் என்ன கேட்டாலும் எனக்காக பண்ணுவாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலே சரிங்க, சின்ன வயசுல இருந்து அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கேட்டுருவாங்க. இவர் வேற எல்லாரும் முன்னாடி அப்படி சொல்லிட்டாரா, அதுக்கப்புறம் நான் வேண்டாம் அது இதுன்னு சொன்னேன்னா அப்புறம் என்னோட அத்தை மாமாவும் தப்பா எடுத்துப்பாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். இவங்க 2 பேரையும் நினைச்சிட்டு என்னடா பண்றது, சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டேங்க. ஆனா இவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும்தாங்க நான் சம்மதம் சொன்னேன். ஆனா எனக்கு அவரை பிடிக்காதுங்க. என்ன அடியே? ஏங்க, அப்போ அப்போ உங்களை எனக்கு பிடிக்காது. அதானே பார்த்தேன். என் வீட்டுக்காரு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொண்ணு பார்த்துட்டு போன உடனே ரூம்ல போய் செம்ம டென்ஷனா உட்காந்துருந்தாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, யாரு? ஹே, நான் தான். நான் தானா? எனக்கு எப்படி தெரியும்? யாருன்னு சொன்னா தானே தெரியும். ஹே பொண்டாட்டி, நான் தாண்டி. டே ஃப்ராடு, உன்னை என்ன சொல்ல சொன்னா நீ என்னடா சொல்லி வச்சுட்டு போயிருக்க? ஆமா, என் நம்பர் எப்படி உனக்கு? இத்தனை கேள்வி கேட்டா எனக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு கேள்வியே கேள்வி பொண்டாட்டி. டேய், ஃபர்ஸ்ட் இந்த பொண்டாட்டி அப்புறம் போண்டாட்டி வேலைலாம் என்கிட்ட வேணாம், ஒழுங்கா பேசு. ஒழுங்கா தானடி பொண்டாட்டி பேசிட்டு இருக்கேன். என் நம்பர் எப்படிடா உனக்கு? இது என்னடி கேள்வி பொண்டாட்டி? உங்க அப்பா தான் கொடுத்தாரு. என் மாமனார் கொடுத்தாரு. இந்தாங்க மாப்பிள்ள, என் பொண்ணு கிட்ட பேசுங்க அப்படின்னு. பாத்தியா, எனக்கு எப்படியாப்பட்ட மாமனார் கிடைச்சிருக்காருன்னு. ஐ எம் வெரி லக்கிடி. ஐயோல ஆண்டனி, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இரு உனக்கு இருக்கு. ஏய், ஃபோன் நம்பர் கொடுத்தா உடனே ஃபோன் பண்ணி பேசுவியா? மேனஸ் இல்ல உனக்கு? புருஷ பொண்டாட்டிக்குள்ள மேனஸ்லாம் பார்க்கலாமாடி பொண்டாட்டி? டே ஃப்ராடு, நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை அப்படியே கோழி ரெக்கையை பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டு வேண்டாம். சி போடி, வெட்கமா இருக்கு. இப்படி இல்லாம பேசுவ? டேய், நான் எதுவும் தப்பாலாம் பேசலையே, உன்னை திட்டிட்டு தானே இருந்தேன். என்ன திட்டினியா? ஆனா எனக்கு திட்டின மாதிரி தெரியலையேடி. குய்யோல. டேய், போனை வைடா. என்னடி பொண்டாட்டி, எவ்வளவு ஆசையா உன்கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணா இப்படி எரிஞ்சு விழுற? சரி தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் அப்பெல்லாம் இப்படி எரிஞ்சு விழுந்துடாத, அப்புறம் மாமனுக்கு மூடே போயிடும். குய்யோல. டேய், ஒழுங்கா போனை வச்சிரு, இல்லன்னா அவ்வளவுதான் உன்னை. அப்பா, அந்த பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவ்வளோ முழிச்சங்க. அப்ப மட்டுமா, இப்பவும் தாங்க அந்த பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா. அடியே, கொஞ்சம் பார்த்து பேசு. மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு. கூட்டு சேர்ந்து கும்மி அடிச்சாலும் அடிச்சிருங்க. கொஞ்சம் பார்த்து பேசு.
என் புருஷன் ரொம்ப பயப்படுறாரு. எங்க உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா என் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து அடிச்சிருவாங்களோன்னு. கவலைப்படாதீங்க, உண்மையெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். சிஸ்டர், உங்க கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சா, இவங்க பேசிட்டு போய் 5வது நாள் என்கேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்கங்க. அப்ப கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நைட்டு சொல்றாங்கங்க, உனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட், ஆபீஸ்க்கு லீவு போடுன்னு. நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமாங்க? எந்த பொண்ணுக்காவது இப்படி நடக்குமாங்க? செம்ம இன்ட்ரெஸ்டிங் தாங்க. போங்க, என்கேஜ்மெண்ட் நாளைக்குனா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் உங்களுக்கே சொல்லியிருக்காங்க. ஏன் மேடம், என்கேஜ்மெண்ட்டுக்காவது போனீங்களா இல்ல அப்பவும் போகலையா? இல்லை ராபர்ட், நான் என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் போகல. அப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. கல்யாணத்துக்கு தான் போனேன். கல்யாணத்துக்கு கூட நாளைக்கு கல்யாணம்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் நாங்கள் போனேனே. நீயுமா? என் புருஷன் கூட என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாள் ஏங்க பொண்ணு பார்த்துட்டு போய் 5 நிமிஷத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாமே இருப்பாரு. ஒரே டார்ச்சர் தாங்க. அப்போ கூட ஒரு வார்த்தை, இந்த நாளில் தான் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு மனுஷன் வாயவே திறக்கலையே. அவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணாருங்க. எங்கள் அம்மாவும் நைட்டு வந்து, நாளைக்கெல்லாம் ஆஃபீஸ் போகாத, நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிடுச்சுங்க. பொண்ணு பார்க்க வர்றது எனக்கு எவ்வளோ ஷாக்கோ அதை விட அதிகமாக இருந்துச்சுங்க. நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு அதுக்கு முன்னாடி நாள் நைட் எனக்கு தெரியுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலங்க. இவங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. என்ன சும்மா நீ வந்து அங்கே நின்று மாப்பிள்ளை கையில் மோதிரம் போட்டுட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தா மட்டும் போதும், உனக்கு வேற எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க கூட்டிகிட்டு போய் பொம்மை மாதிரி நிற்க வச்சுட்டாருங்க எங்கள் அப்பா. நானும் வேற வழியே இல்லாமல் பொம்மை மாதிரி போய் நின்றுட்டேங்க. அம்மா என்ன தெரியுங்க? ஆனால் நீ ரொம்ப கேவலமாக இருக்க. தேங்க்யூ. எப்படியோ நீ நினைச்சதை நடக்கிட்டல. ஆனால் ஒன்றுடா, சத்தியமாக உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு தானே என்னை கல்யாணம் பண்ணுற. ஆனால் நீ கூட நீ சந்தோஷமாகவே வாழ மாட்ட. எங்கேஜ்மெண்ட் தானே நடந்திருக்கு, கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் பொண்டாட்டி. என்ன இப்போ நடந்த மாதிரியே கல்யாணத்துக்கும் வந்து நின்றுவன்னு எதிர்பார்க்குறியா? கிடையவே கிடையாது. கல்யாணத்துக்கு நீ மட்டும் தாண்டா நிற்ப, நானும் அவன் பக்கத்திலே இருக்க மாட்டேன். நல்லா பார்க்கலாமே. அப்புறம் ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ ஹேட் யூடா. எப்படியோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே தோணுச்சு, எப்படியும் கல்யாணம் 1 மாதம் 2 மாதம் மாரி இழுப்பாங்க, அதுக்குள்ளே எப்படியாவது ஆட்டத்தை கலைச்சிடலான்னு பிளான் போட்டேங்க. என் பிளானுக்கும் பெரிய இடியா போட்டாருங்க எங்கள் அப்பா. மாமா, இவ்வளோ நேரம் உங்க பொண்ணு என்ன கழுவி ஊத்திட்டு இருந்தா, இப்போ உங்க டைம் தான். மாப்பிள்ள, என் பொண்ணு அந்த நேரத்துல இப்படிலாம் யோசிச்சிருக்கான்னு சத்தியமா இப்பதான் மாப்பிள்ள எனக்கு தெரியுது. சம்மந்தி, எங்களுக்கே இப்பதான் தெரியுது எங்க மருமக மனசுல இவ்வளவு இருக்கா என்னன்னு. இன்னும் என் பொண்ணு மனசுல என்னென்ன இருந்திருக்கோ தெரியல. இவ ஒரு நாள் கூட இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்ப சொல்லலாம் நினைச்சிருப்பா போல. அதான் வாய்ப்பு கிடைச்சதும் எல்லாத்தையும் சொல்றா. சத்தியமா சொல்றேங்க, என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வந்திருக்காது. வேலைக்கு போய் 1 வாரத்துக்கிட்டேயே பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. பொண்ணு பார்த்து 5வது நாளே என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணி 1 மாசம் 2 மாசம் விடுவாங்கன்னு பார்த்தா ஏங்க 10 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டாங்கங்க. ஏங்க ஒரு பொண்ணு படிச்சு முடிச்சதுமே அவசர அவசரமா பொண்ணு பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை ஏங்க வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அதுதாங்க நினைச்சாங்க. எப்படியாவது என்னை வீட்டை விட்டு துரத்தணுங்கிற குறிக்கோள்லேயே சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கங்க. அடி பாவி, இவ்வளவு வீட்டை விட்டு துரத்த நம்ம பிளான் போட்டோமா? பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன சொல்றான்னு? ஹலோ ஜான்சி, நான் சொல்றது உண்மைதான். ஜான்சியும் ஆண்டனியும் பிளான் போட்டு தாங்க என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க. அதுவும் சும்மாலாம் இல்லைங்க.
இன்விடேஷன்லாம் அடிச்சு ஊர் ஃபுல்லாக கொடுத்து சொந்த பந்தம்லாம் வந்து சர்ச்சில் கல்யாணம் ஆகி அப்புறம் அவ்வளோ பெரிய கிராண்டாக மண்டபத்தில் புக் பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணி சாப்பாடுலாம் செஞ்சு ஊர் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு அப்பப்பா அவ்வளோ கிராண்டாக நடந்துச்சுங்க. கிராண்டாக நடத்தி அம்மா தாயே இனிமே என் வீட்டு பக்கமே வராத, உன் புருஷன் வீட்டுக்கே போ, உன் புருஷனை டார்ச்சர் பண்ணு, எங்களை ஆள விடு சாமி அப்படின்னு துரத்தி விட்டு போயிட்டாங்கங்க. ஐயோ ஐயோ, சம்மந்தி பாவம் என் மருமக வருத்தி எடுக்கிறாளே. சத்தியமா சொல்றதான் உண்மைங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 10வது நாள் கல்யாணங்க. அதே மாதிரியே என்னால எதுவும் பண்ண முடியல. சரி இதான் வாழ்க்கை, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ட்டு திரும்பவும் தலையாட்டி பொம்மையாட்டம் போய் நின்னுட்டங்க கல்யாணத்துக்கும். ஐ லவ் யூடி பொண்டாட்டி. ஐ ஹேட் யூடா. பட் ஐ மோர் தென் லவ் யூடி. என்ன பண்றியா? ஐ ஹேட் யூடா, மோர் தென் ஹேட் யூ. தேங்க்யூ. சிஸ்டர், உங்க லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ராபர்ட். அப்புறம் ராபர்ட், ஜெனிஃபர், நீங்கள் 2 பேரும் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். சண்டை வந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஹாப்பியாக இருங்க. என்னோட பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ தேங்க்ஸ் அண்ணி. சிஸ்டர். ஜெனிஃபர், கோச்சிக்காத. என்னால் இப்படி தான் பேச முடியும். எஃப்எம்ல வேணா என்னால் பேச முடியும். ஆனால் நீ சடனாக கேட்டுட்ட, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏதோ பேசியிருக்கேன். ஓகே தானே? அண்ணி, சூப்பராக பேசுனீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களை பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ராபர்ட் நினச்ச மாதிரி கல்யாண ஸ்டோரிலாம் உங்களை பேச வைக்கணும்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் அவர் சொன்னதையும் கேட்டு நீங்கள் எங்களுக்காக பேசுனீங்களே, உங்களுடைய கல்யாண ஸ்டோரி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணி. உனக்கு பிடிச்சிருந்ததுல எனக்கு அது போதும். நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி. இதுக்கப்புறம் என்கிட்ட பேச எதுவும் இல்லைங்க. போதும், இதோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ கூட பாருங்க, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு. என் புருஷன் அங்கே உட்காந்து ஜூஸும் கேக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்சமாவது பொண்டாட்டி நின்று பேசிகிட்டு இருக்காளே, அவளுக்கு கால் வலிக்கும், ஒரு சேர் வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா பேசும்போது அப்பப்போ ஜூஸ் கொடுக்கலாம், கேக் கொடுக்கலாம். பார்த்தீங்களா, அவர் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் இவர் என்ன லவ் பண்ணுறாரா? பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. மாப்பிள, என் பொண்ணு உங்களை தான் தாக்குறா. ஏன் மாமா, உங்க பொண்ணு என்ன தாக்குறா அப்படிங்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்ல? எங்களை வறுத்தெடுத்த மாதிரி உங்களையும் வறுத்தெடுக்கும் போது உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கும் தானே மாப்பிள? நல்ல மாமனார். அடியே, உன்னை பேச சொன்னா என்ன கழுவி கழுவி அங்க ஊத்திட்டு இருக்கியா? என் பொண்டாட்டி பேசுறத இங்க உட்காந்து பார்த்து ரசிச்சிட்டு இருந்தா, நான் இங்க உட்காந்து ஜூஸும் கேக்கும் அமைக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன். அப்புறம் எவ்வளோ நேரம் நின்று பேசிட்டு இருக்கேன்? ஒரு சேராவது எடுத்துட்டு வந்து போட்டிங்களா? என் பொண்டாட்டி எவ்வளோ நேரம் நின்று பேசுறா, அவளுக்கு கால் வலிக்கும்னு ஒரு சேராவது எடுத்துட்டு வந்து போட்டிங்களா? இவ்வளோதான் உங்க லவ். சேரா? ஏய், உனக்கு கால் வலிக்குன்னு சொல்றீ, உன்னை என் கையாலே தூக்கிக்கிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் நிப்பேன். அதை விட்டுட்டு ஒரு சேர் போடல நடி, என்ன இப்படி கழுவி ஊத்துற? உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். சேர்ல ஒரு பெரிய விஷயமா? ஹலோ மேத்யூ, வாயால வடை சுட்டா மட்டும் போதாது. அதுக்கு என்ன, நான் ரெடி தான். இப்ப கூட உன்னை தூக்கிட்டு வரேன் பாரு. டே செல்லம், கொஞ்சம் தாத்தா மடியில போய் உட்கார்றா. உங்க அம்மாவை நான் போய் தூக்கிட்டு வரேன்.
நீங்க வந்து தூக்கிட்டுலாம் போக வேணாம். நான் சும்மா தான் சொன்னேன். என் புருஷனை ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கல தான். ஏன்னா அப்ப கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால அவரை பிடிக்காம இருந்துச்சு. ஆனா அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தேன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா அது என் புருஷன் கூட மட்டும்தான். எனக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், என்ன வேணாலும் பண்ணியிருக்காரு, பண்ணுவார், இதுக்கு மேலேயும் பண்ணவர். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் என்கிட்ட அதிகமாக சொல்லுவார், ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு. ஆனால் அப்போது நான் அதுக்கு பதிலாக ஹேட்யூன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ நான் மனசார சொல்லுவேன், என் லவ்வோட சொல்லுவேன், Matthew, I love you so much. ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி.